ஹாய் மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ், நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு. எல்லாருக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது. அதுவும் இந்த வின்டர்ஸ் சீசனில் வந்து நிறையாவே முடி கொட்டும். நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும். இப்படி மேலே அவங்க ஷோல்டர்ஸ்லாம் அப்படியே ஒயிட்டாக டேண்ட்ரஃபாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரோஸ்மெரி ஆயில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ அதை தான் நான் செய்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா, இதை போட்டுட்டு இதுக்கு மேலே ஹேர் பேக்கும் நம்ம செய்யலாம். ஒரு 400 ml நான் வந்து கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த கோகனட் ஆயிலோடு நான் சேர்க்க போகிறது ரோஸ்மெரி லீவ்ஸ். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நம்ம ஊர்லேயும் கிடைக்குது, வெளிநாட்டிலலாம் நிறையா இருக்குது. ஆஸ்திரேலியாவிலலாம் ரோஸ்மெரி ரொம்ப நிறைய கிடைக்கும், இங்கேயும் கிடைக்குது. இங்கே வந்து ட்ரை ரோஸ்மெரி கிடைக்குது இந்த மாதிரி. ஸோ இந்த ரோஸ்மெரியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், குக் ஆகட்டும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 400 ml கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். அது நல்லா செக்கில் ஆட்டின மாதிரி கோகனட் ஆயிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து ரொம்ப ஹீட் கொடுக்கல, லைட்டாக தான் ஹீட் கொடுக்குறேன். இதில் வந்து இந்த ரோஸ்மெரி லீவ்ஸை ஒரு கைப்பிடி அளவு நான் போட்டிருக்கேன். இதை போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes இது ஹீட் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது கூல் ஆகிற வரையில் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதோடைய கலர் மாறி வரதை நம்ம பார்க்குறோம். ஒரு லைட் எல்லோ கலர் ஒரு க்ரீனிஷ் கலர் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டும். இந்த ரோஸ்மெரி ஆயில் தயாரிக்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸி தான். நல்ல ஒரு கேரியர் ஆயில் இருக்கணும். அதாவது கோகனட் ஆயில், இல்லைன்னா பாதாம் எண்ணெயாக இருக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட இருக்கலாம். பட் இந்த கோகனட் ஆயிலில் பண்ணும்போது அதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இப்போ அதில் செஞ்சுருக்கோம். நிறைய பேருக்கு கோகனட் ஆயில் டெய்லி அப்ளை பண்ணி பழக்கமாக இருக்கும். இதை வந்து வாரத்தில் 2-3 நாள் இந்த ஆயிலில் தலைக்கு வச்சுட்டு ஓவர் நைட் கூட வச்சுட்டு அடுத்த நாள் வாஷ் பண்ணலாம், இல்லை வாஷ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அது ஒன்றும் பெரிய தனியாக ஸ்டிக்கியாலாம் இருக்காது. கோகனட் ஆயில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து ஒரு வாரத்தில் 2-3 நாள் இது தொடர்ந்து வச்சுட்டே வந்தால் இது ஆக்சுவலி ஹேர் ஃபால் ரெமெடி. இது சில பேருக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆனாலும் யங்கர் பீப்புளுக்கெல்லாம் பார்க்கும்போது சீக்கிரமாக ஒர்க் ஆகிறத பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல இந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அது அப்படியே டை ஆகிருக்கும். அதனால் அதை ரீசரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிமுலேட்டிங் ஆயில் இது. ஸோ நல்ல ஒரு ஸ்டிமுலேட்டன்ஸ் ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கும், அதனால் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இந்த ஆயிலை நம்ம தினமும் யூஸ் பண்ணலாம். தினமும்னா வாரத்தில் 2-3 நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஓவர் நைட் விட்டுட்டு கூட வாஷ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா, இதை போட்டுட்டு இதுக்கு மேலே ஹேர் பேக்கும் நம்ம செய்யலாம். ஹேர் பேக்குக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்றது அடுத்ததாக பார்க்கலாம். ஹேர் பேக்குக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது கறி லீவ்ஸ் பவுடர். ஸோ கறி லீவ்ஸ் பவுடர் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இதை நான் எதோட மிக்ஸ் பண்ணுறேன்னா அலோவேரா ஜெல்லோட அட்லீஸ்ட் ஒரு 20 கிராம் ஆலோ ஜெல் எடுத்து அதில் இந்த ஹேர் பேக் பவுடர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா வெறும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி போடும்போது எல்லாமே கொட்டிடும் கீழே. அதை தடுக்கிறதுக்காகவும் ஆலோவேரா ஜெல்லோட நல்ல தன்மைகள்லாம் நம்ம ஸ்கேல்பில் படணும் அப்படின்றதுக்காக செய்கிறோம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த பூந்திக்காய். ஸோ பூந்திக்காய் பவுடர் இதெல்லாம் கொஞ்ச நாள் வைக்கும்போது கொஞ்சம் திக்காய் ஆகிடும். அதனால் அதை எடுத்து நம்ம கொஞ்சம் சாஃபன் பண்ணிக்கலாம். அதை பூந்திக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு நல்லா வந்து ஒரு ஷாம்பு மாதிரி நுரைக்கும் அது. அடுத்தது ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர், நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் அது 2 ஸ்பூன். அடுத்தது பிரிங்கராஜ் கரிசலாங்கண்ணி பவுடர் அது ஒரு 2 ஸ்பூன். வில்வ பவுடர், வில்வம் ரொம்ப நல்லது, ஸோ அது வந்து ஒரு ஸ்பூன். கடைசியாக வந்து ஹைபிஸ்கஸ் பவுடர், அதாவது செம்பருத்தியோடைய பவுடர், இது 2 ஸ்பூன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஆலோவேராவோட மிக்ஸ் பண்ணும்போது தலையில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து முடிக்கு போடுறத விட தலைக்கு மட்டும்தான் இது மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இந்த ஹேர் பேக் அப்படின்னு சொன்னாலும் ஸ்கேல்புக்கான ஒரு பேக். ஸோ இது
ஆலோ ஜெல்லோட மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே உடனே நல்லா மிக்ஸ் ஆகிடும், வாட்டரியாகவே இருக்கும். ஸோ நம்ம கையால் எடுத்து நல்லா அந்த தலையில் படுற மாதிரி போடலாம். இதில் இருக்கக்கூடியதெல்லாம் இரும்பு சத்து, புரத சத்து எல்லாம் நிறையா இருக்குது. அதனால் வெளியிலேருந்து போடும்பொழுது கூட ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஹேர் வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்கும் ஹேருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சரியான தூக்கம் இருக்காது, நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க, நல்ல உணவு எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால முடி ரொம்ப கொட்டியிருக்கும். அவங்களுக்கு வெளிப்புறத்தில் இருந்தும் இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் செய்யும்பொழுது ஹேர் கண்டிப்பாக திருப்பி ரீக்ரோ ஆகும். அதனால ஹேர் ஃபால் உள்ளவங்களுக்கு இந்த பேக்ஸ் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறையா ஹெர்ப்ஸ் இருக்குது தலைமுடிக்குன்னு. இன்றைக்கி நம்ம இந்த இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இதை வச்சு நம்ம கையாலையும் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா ஒரு க்ளவுஸ் போட்டுட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்ல தலையில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷவர் கேப் போட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து அவசரமாக குளிக்கிறோம், ஏதோ ஒரு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு ஓடிடுறோம். ஸோ அது வந்து நமக்கே ஃபீல் பண்ணுறோம் அது வந்து நல்லா இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த ஒரு நரிஷிங் ஹேர் பேக். ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ நான் சொன்னது எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அப்புறம் மெயின் திங் வந்து புரதம் நம்மளுடைய ஹேருக்கு, கால்சியம், புரோட்டீன், ஜிங்க் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதில் இருக்குது. இது நம்ம ஸ்கேல்பில் படும்பொழுது அது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பார்த்த இந்த பவுடர்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்கும், எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. இது நார்மலாக நம்ம வந்து இந்த இலைகள், இந்த ஹெர்ப்ஸ் இதெல்லாம் வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர். ஸோ உங்கள் வீட்டில் வந்து ரோஜா இதழ்கள் இருக்கும், அதை நல்லா வந்து ஒரு நிழலில் உலர்த்தி அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவும் நீங்கள் ஹைபிஸ்கஸ், கருவேப்பிலை, அப்புறம் வல்லாரை எல்லாமே நீங்களே செய்யலாம். ஆனால் உங்களுக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். எல்லா பவுடர்ஸ் இப்போ நான் சொன்னது அந்த மாதிரி ஹேர் பேக்குக்கான பவுடர்ஸ்ன்னு சொன்னாலே கிடைக்கும். ஸோ அது இல்லைன்னா நீங்கள் ஒரு பவுடர் பேரையாக சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு முல்தானி மிட்டியோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆர் நீங்கள் டைரெக்டாக ஆலோ ஜெல்லோட மிக்ஸ் பண்ணி தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க பிருந்தாக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ட்ரையாக இருக்குது, ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு ரோஸ்மெரி ஆயில் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டரால் அந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அப்ளை பண்ணால் கூட போதும், நிறையா ஆயில் வைக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஆயில் அப்ளிகேட்டரால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓனாக பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஃபால், ஹேர் ட்ரைனஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்கேல்பில் தான் நம்ம ரீஜுவினேட் பண்ணணும். அதனால் ஸ்கேல்பில் எண்ணெய் யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மைல்டான மசாஜ், ரொம்ப அழுத்தி செய்ய வேண்டாம். அதே மாதிரி மசாஜ் செய்யும்பொழுது நகங்களால் சில பேர் கீறுவாங்க, அது மாதிரி அதை செய்ய வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய கையோடைய இந்த இன்னர் பார்ட்டில் இதால் நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணாலே போதும். இது வந்து நம்ம தலையில் இருக்கிற பொடுகள்லாம் நீக்கிடும். ஏன்னா இதில் ஃபைட் அகெயின்ஸ்ட் த ஃபங்கஸ். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேர் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால ஹேர்லேயும் நான் அந்த கொஞ்சம் இதை அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த ஹேரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹெட் மசாஜ் யாராவது நமக்கு செய்யும்பொழுது தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். நாமே செய்யும்பொழுது கொஞ்சம் கஷ்டம்தான், கை வலிக்கும். பட் இருந்தாலும் யாரும் இல்லைன்னா நீங்களே ட்ரை பண்ணலாம். மெயினாக லேடிஸோட ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட் தான். ஃப்ரண்ட் பார்ட்டில் கொட்டுற முடி திரும்ப ரொம்ப ஸ்லோவாக வளரும், இல்லை சம்டைம்ஸ் வளராமல் அப்படியே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஹேர் க்ரோத்தை திருப்பி ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ரோஸ்மெரி ஆயில். இப்போ வந்து அதை எல்லோரும் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுறாங்க. ரோஸ்மெரி சீரம் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் அவைலபிள். ரோஸ்மெரி ஷாம்பூஸ் கூட இருக்குது மார்க்கெட்டில். பட் நீங்கள் ஓனாக செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அந்த கோகனட் ஆயிலில் இதை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை அப்ளை பண்ணியாச்சு. கீழே உள்ள ஹேருக்கும் நல்லா ஆயில் பட்டிருக்கு. நிறைய ஆயில் வைக்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம், அதுக்கப்புறம் பேக் யூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக நான் அவங்களுக்கு வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா அவங்களுடைய ஸ்கேல்பில் படிகிற மாதிரி 2 பக்கமும் ஒரு பார்ட்டிங் எடுத்தால் அதோடைய 2 சைடும் நல்லா படிகிற மாதிரி யூஸ் பண்ணுறேன். நம்ம இப்போ வந்து ஆலோ ஜெல்லோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
அதனால் நமக்கு அதை அப்ளை பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட என்னெல்லாம் பவுடர்ஸ் ஹேருக்கு கிடைக்குதோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. எக்ஸாக்டாக இப்போ நான் சொன்னது தான் போடணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன செக்ஷனாக பிரித்து போடலாம். இதில் இருக்கிற ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ரொம்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு கூட பூந்திக்காய் வந்து நல்ல ஒரு ஷாம்பூ மாதிரி நல்லா நுரைக்கும். அதுதான் நான் முதல்ல சொன்னது. கருவேப்பிலை வந்து அவ்வளோ முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிரிங்கராஜ் அதாவது கரிசலாங்கண்ணியும் நம்மளுடைய முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா அதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. வில்வம் வந்து அவ்வளோ கூலிங் தலைக்கு, அதனால் வில்வமும் நம்ம யூஸ் பண்ணுறோம். கடைசியாக யூஸ் பண்ணது ஹைபிஸ்கஸ். அதுவும் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஹேருக்கு ஸ்கின்னுக்கெலாம் வந்து நல்ல ஒரு ஷாம்பூ மாதிரி இருக்கும் ஹைபிஸ்கஸ் போடும்பொழுது. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் இருக்கிற இரும்பு சத்து கூட நம்மளுடைய ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் செக்ஷன்ஸாக பிரித்து நல்லா ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று அதை வந்து ஒரு கையில் க்ளவுஸ் போட்டுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு நகங்கள்லாம் கருப்பாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுட்டு கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இது மாதிரி ஒரு லக்ஸூரியஸ் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து நல்ல ஒரு எண்ணெய் வச்சுட்டு ஒரு பேக் வச்சு வாஷ் பண்ணி அன்றைக்கி நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு. ஸோ ஒரு சண்டே டைமில் கூட, சாட்டர்டே ஒரு சண்டே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த மாதிரியான ஒரு சிகிச்சையை நீங்களே செஞ்சுக்கலாம். ஸோ 2 சைடும் போட்டாச்சு. அதே மாதிரி பேக்லேயும் பிரித்து போடுறேன். ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக படுற அளவுக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வரையில் வெயிட் பண்ணலாம். ரொம்ப நேரம் இருந்தால் சில பேருக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, வேணும்னா கொஞ்சமாக ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் வேண்டாம், அப்படி எண்ணெய் ரொம்ப இதுவாக தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஷாம்பூ போடுங்க. இல்லைன்னா ஷாம்பூ கூட தேவையில்லை. அதையே நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணாலே முக்கால்வாசி எண்ணெயும் போயிடும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிருந்தாவோட ஹேர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ ரோஸ்மெரி ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியான ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்றதுக்கு எங்களுக்கு சொல்லுங்கள்.